வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்தியா ஏ வர்சஸ் ஆஸ்திரேலியா ஏ செகண்ட் அன்அபிஷியல் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அண்ட் டே 1 முடிவில் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஏ 350 ரன்ஸ் ஃபார் 9. எனக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக இந்தியா ஏ இந்த மாதிரி ஒரு பாட்டா லக்னோ விக்கெட்ல டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்கன்னு. எஸ், இனிஷியலா கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, ஸ்கோர் போர்ட் பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலுமே இது ஒரு பாட்டா விக்கெட்டுங்க, போய் பேட்டிங் ஆட வேண்டியது தானே. பாருங்க, ஆஸ்திரேலியா எண்ட் ஆஃப் 350 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க டே 1ல. மிக்ஸ்மினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. பட் லோவர் மிடில் ஆர்டர்ல பிலிப்பியும் சரி ஜேக் எட்வர்ட்ஸும் சரி செம பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி ஜேக் எட்வர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 ஆட் பால்ஸ்ல 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதனாலதான் அவங்களால குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா 350 அடிக்க முடிஞ்சிருக்கு. இந்தியா ஏ போலிங் எடுத்திருக்கீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் மானவ் சூத்தாருங்க, அந்த ஆஃப் ஸ்பின்னர். அவர் பாருங்க சூப்பரா போட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காரு டே 1 விக்கெட்லயே. ஆனா போன மேட்ச்ல தனுஷ் கொட்டியான் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தது, விக்கெட்டே எடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குர்னூர் பிராவோ 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பக்கம் சிராஜும் பிரசிடும் இந்த மேட்ச்ல ஆனாங்க, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆனா டச் எக்ஸ்பென்சிவாவும் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். சோ டே 2ல இந்தியா ஏ கம்பேக் கொடுப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.